பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஏல்பெத்தல் பிரேயர் மினிஸ்ட்ரிங்களை வாழ்த்துகிறது. ஹாப்பி பிளஸட் மண்டே. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 46:11. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:11, 46:7 அதே வசனத்தை குறித்து ஆண்டவராகிய கிறிஸ்து தாவீது ராஜா மூலமாய் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று ஏசாயா 6:3 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆம் தேவஜனமே, பரிசுத்தராகிய சேனையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை தருகிறார். வாலிப பிள்ளைகளே, ஹீ இஸ் அவர் ரெஃப்யூஜ். ஆமேன். ஹல்லேலூயா. அடைக்கலமாக இருக்கிற கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அடைக்கலத்தில் மட்டும்தான் நமக்கு சமாதானம் உள்ளது. அவர் கொடுக்கும் அடைக்கலத்தில் மட்டும்தான் நம் வாழ்க்கை செழிக்கும். தேவ பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை பிடித்து கொண்டு தேவனோடு கூட நாம் ஜெபிப்போமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் தேவதூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, நம்மை படைத்த தேவன் நமக்கும் சேனையாய் நம்மோடு கூட எதிர்ப்பவர்களுக்கும், நம்மோடு வியாதியில் எதிர்ப்பா, தோல்வியில் எதிர்ப்பா, எல்லாவற்றிலும் நம் கர்த்தர் சேனைகளின் தலைவராக இருந்து ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறீர். நம்புங்க. ஹல்லேலூயா. சக்கரையால் சொன்னது போல, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனங்களே, கர்த்தரத்தில் நம்ம திரும்புமா? எப்படிப்பட்ட பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, சேனைகளின் கர்த்தாவே எங்களை மன்னிங்கப்பா. யாக்கோபின் தேவனே, எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தாவே எங்களை கண்ணோக்கி பாருங்கன்னு ஜெபிக்கலாமா? வாலிப பிள்ளைகளே, மனம் தளராதீங்க, மனம் சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கை ஒரு முடிவு அல்ல, நம்மை படைத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு சோதனை உண்டு, ஆனாலும் சோதனையை திராணியை மிஞ்சத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கின்ற பரலோக தேவனே, எங்கள் தேவன் தாமே சேனைகளின் கர்த்தராக இருந்து எங்களோடு அடைக்கலமாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்கள், வியாதிஸ்தரை சுகப்படுத்துங்க, தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீரே எங்கள் அடைக்கலமாக இருக்கிறபடினாலும் உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் நன்மையின் நாயகன் நீங்கப்பா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கு வேண்டிய பரிசுத்தத்தை கட்டளிடுங்க, எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய பரிசுத்தத்தை கட்டளிடுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன். ஆர் யூ ஆல் ரெடி? மே காட் பிளஸ் யூ. ஆம் தேவஜனங்களே, சோர்வடையாதபடி கர்த்தரை நோக்கி காத்திருங்க. அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பாராக.